வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. ஸோ 6வது ப்ரமோ. இது வந்து ஃபுல்லாக ரிதனுக்கான ப்ரமோ. ஒரு 2 பாடல் அதில் பாடப்பட்டது. இன்னைக்கான யூஸ்வலாக வந்து சாட்டர்டே எபிசோடு காலையில் 6 மணிக்கே வந்துடும். இன்னும் இப்போ வரையே வரல. என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை இன்னைக்கு எபிசோடு இருக்கா இல்லையா. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடுத்த நாள் தான் ரிவ்யூ பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து டிவி டெலிகாஸ்ட்டுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் எப்போதுமே பார்ப்பேன். ஏன்னா அவங்க எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்க டிவியில் போட்டதுக்கப்புறம் தானே நம்ம ரிவ்யூ பண்ணுறது நியாயமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான். ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சாலும் முன்னாடியே எபிசோடு வந்தால் கூட நம்ம அதை பற்றி எதையும் நம்ம பேசுறது இல்லை. சாட்டர்டே எபிசோடு சண்டே எபிசோடு மண்டே அப்படி தான் பண்ணுறது. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் சாட்டர்டே எபிசோடு வந்திருக்கான்னு பார்த்தேன். வரல. இப்போ வரையே வரல. 9:30 வரையே வரல. அது என்ன காரணம்னு தெரியல. வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா இன்னைக்கு? யூஸ்வலாக ஏதாவது ஃபைனல் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஃபைனல் இருந்ததுன்னா அவங்க வந்து பிக் பாஸ் ஃபைனல் இருந்ததுன்னா இந்த சூப்பர் சிங்கர் நேரத்தில் தான் எடுத்துப்பாங்க. அப்புறம் வேற என்ன, இப்போ பிக் பாஸ் கிடையாது, பிக் பாஸ்லாம் முடிஞ்சு போச்சு. வேற என்ன ஃபைனலு? இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்கு ஃபைனலா? இல்லை வேற ஏதோ 2-3 ரியாலிட்டி ஷோ நடத்துறாங்க, அதுக்கு ஏதோ ஒன்று ஃபைனல்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது வந்து டயத்தை எடுத்துக்கிட்டதுனால சாட்டர்டே எபிசோடு அடுத்த வாரம் போடுறாங்களா என்னன்னு தெரில. இல்லை ஒருவேளை லேட்டாக போட்டாலும் போடலாம், அது வரட்டும். அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. சாட்டர்டே எபிசோடு போட்டாங்கன்னா நம்ம சண்டே ரிவ்யூ பண்ணுவோம், இல்லைன்னா கம்முன்னு இருப்போம். அது ஒரு பக்கம். ஸோ இப்போ இந்த 2 ப்ரமோ, இது வந்து இந்த 3rd ஃபைனலிஸ்ட் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நமக்கு 4th ஃபைனலிஸ்ட் செலக்ட் பண்ணணும். 4th ஃபைனலிஸ்ட் இந்த வாரம் வரும்னு தான் நம்புகிறோம். அது யாரா இருக்கும், அது 5th 6th யாரா இருக்குங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ணிட்டோம். நம்ம நண்பர்களும் நிறைய கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த 6வது ப்ரமோவில் வந்து ரிதன் 2 பாட்டு. அதில் முதல் பாட்டு வந்து ப்ரே பண்ணுவோம், ப்ரேயர் சாங்கு. அதாவது இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற படம். அது வந்து விஜய் சேதுபதி கதாநாயகனா நடித்த படம். சித்தார்த் உப்பின் மியூசிக் பண்ண படம். ஃபுல்லாக மதன் கார்கி தான் பாட்டு எழுதியிருப்பாரு. அதில் இந்த ப்ரே பண்ணுவோங்கிற சாங்கு. இது முழுக்க ஒரு காப்பி அடித்த கான்செப்ட். அதாவது ஜெரோன் அண்ட் த லாங் ரோட் டு லவ் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு, ப்ரே ஃபார் யூன்னு. ஜெரோன் அண்ட் த லாங் ரோட் டு லவ் யூடியூப்ல இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல எப்படின்னா ப்ரே பண்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே நெகட்டிவா சொல்லுவாங்க. உனக்கு வண்டி இல்லைன்னா உனக்கு வந்து பறக்கிறதுக்கு சக்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ ப்ரே பண்றது எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி நெகட்டிவாவே அந்த கான்செப்ட் ஃபுல்லாவே நெகட்டிவாவே வரும். உனக்கு 10 பிள்ளை இருந்து 10 பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி வரிகள்லாம் வரும் இதுல. நீங்க இந்த வரிகளை பார்த்தாலே வேடிக்கையா இருக்கும். நம்ம மதன் கார்கி எழுதியிருக்கிற வரிகள் எல்லாமே. அதாவது இந்த கான்செப்ட் என்னன்னா, லவ் பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா அப்படின்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கும். அந்த இவர் VS ராகவன் இருப்பாருன்னு நினைக்கிறேன். உன் செல்போன்ல பேலன்ஸ் மறைஞ்சிடும்படி, உன் லேப்டாப் எல்லாம் வைரஸ் நிறைஞ்சிடும்படி, உன் ATM கார்டு 2 தொலைஞ்சிடும்படி, அது கிடைச்சாலும் பின் நம்பர் மறந்துட ப்ரே பண்ணுவோம். எல்லாமே நெகட்டிவா இருக்கும். ப்ரே பண்ணுவோன்னா நீ நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுவோன்னு இருக்காது, எல்லாமே நெகட்டிவா இருக்கும். இது அப்படியே ஒரு இங்கிலீஷ் ஆல்பத்துலேருந்து எடுத்த கான்செப்ட். நீ எங்க போனாலும் நான் ப்ரே பண்ணுவேன், எல்லா சாமியும் ப்ரே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா சரி, இவங்க ஏதோ நல்லது சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சா, ட்ரைனேஜ் குடியில நீ விழுந்து குடிக்க ப்ரே பண்ணுவேன் அப்படின்னு இப்படி ஃபுல்லாவே நெகட்டிவா தான் இருக்கும். பார்த்தா ப்ரே பண்ணுவேன்னு ஆரம்பிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க போல் இருக்குன்னு நினைச்சோன்னா நெகட்டிவா இருக்கும். இது ஒரு இங்கிலீஷ் ஆல்பத்துடைய அப்பட்டமான காப்பி. நிறைய செய்யர் இந்த பாட்டை பாடியிருப்பாரு. இந்த சித்தார்த் விபின் மியூசிக்கு, மதன் கார்கி தான் பாடல்கள். இந்த பாட்டை வந்து ரிதன் வந்து நிறைய செய்யரோட சேர்ந்து பாடினாரு. நல்லா இருந்தது. அவங்க 2 பேரும் பாடினது வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு பாட்டு பாடினாங்க. என்னன்னா இது வேண்டாம் மச்சான் வேண்டாம் பொண்ணுங்க காதலு. இந்த சூப் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் சினிமாவில் நிறைய இந்த சூப் பாய் சாங்ஸ் எப்போதுமே என்னன்னா, ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு ஆம்பளை வந்து இப்போ பெண்களை திட்டி பாடுற மாதிரியான பாட்டாக தான் இருக்கும் எல்லா பாட்டுமே. அது வந்து அவங்க ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுருப்பாங்க. எல்லாரும் இப்படிதான் இதே மாதிரி பாட்டாக தான் இருக்கும். இப்போ என்ன இதை இப்போ 3 முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பின்னு ஒரு பாட்டு.
இந்த மாதிரி நிறைய குடிச்சிட்டு பாடுற மாதிரியான பாட்டாவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டு இது, வேணாம் மச்சான் தம்பி வேணாம் காதல்னு ஒரு பாட்டு. இது வந்து ஓகே ஓகே அப்படிங்கிற படத்துல வந்த பாட்டு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல வந்த பாட்டு இது. இது வந்து இந்த பாட்டையும் பாடுறாரு. இதுவும் நரேஷ் ஐயர் பாடின பாட்டு தான். இது அவரே பாடுறாரு. ஸோ இதுதான் இந்த இவருடைய பாடல். அது நம்ம ரிதன் பாடினது. அவருக்கு வந்து என்ன சொல்றது, அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இதுல எல்லாமே ஃபைனலிஸ்ட் எல்லாமே பெண் குழந்தைங்களா இருக்காங்க. ஒரு ஆம்பளை பையனையும் போடுறா அப்படின்னு போட்டாங்கன்னா, ஒரு லக் அடிச்சதுன்னா 5 ஃபைனலிஸ்ட் இல்ல 6 ஃபைனலிஸ்ட், 5 ஃபீமேல் 1 மேல், இந்த பையனை உள்ள தள்ளி விடுன்னு தள்ளி விட்டாங்கன்னா, அந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பையனாவது நிக்கட்டுங்க பாவங்க அப்படின்னு அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தள்ளினாங்கன்னா தள்ளினதுதான். பட் திறமை அடிப்படையில பண்ணாங்கன்னா அப்படி பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபைனலிஸ்டா வர்ற அளவுக்கு அந்த பையனுக்கு திறமை இல்லை. திறமையான பையன் தான், டாப் 20ல வந்திருக்கிற பையன் தான். பட் ஃபைனலிஸ்ட் ஆகிற அளவுக்கு அந்த பையன் டேலண்ட் இல்லை. டாப் 5ல வர்ற அளவுக்கு, டாப் 6ல வர்ற அளவுக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உங்க கருத்து என்ன? அப்புறம் விஜய் டெலிவிஷனுடைய அந்த இன்ஸ்டாகிராம் அந்த பேஜ்ல திடீர்னு பிரியங்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் இத்தனை நாள். அவங்க பிரியங்கா அச்சியேன்னு வருது, PRIOAN அச்சியே, பிரியங்கா. அவங்களுடைய பாடல் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரியங்காவுடைய ஒரு பாடல். அதாவது இவங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி முன்னாடி பாடினாங்கல்ல, எல்லாருடைய பாட்டும் போட்டாங்க தனியா. இப்ப இவங்களோட பாட்டு வந்து மாலையில் யாரோ மனதோடு பேச, சத்ரியன் படத்துல நம்ம ஸ்வர்ணலதா பாடியிருப்பாங்க. கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகள்ல இளையராஜாவோட மியூசிக், பிரமாதமான பாட்டு, அவ்வளவு அழகான மெலடி, ஒரு அருமையான ஒரு கர்நாடிக் ராகா பேசலாம் என்ற பாடல். அதை பியூட்டிஃபுல்லா ஸ்வர்ணலதா பாடியிருப்பாங்க. அவங்களோட யூனிக் அண்ட் பியூட்டிஃபுல் வாய்ஸால அருமையான வரிகளை வாலி சார் கொடுத்துருப்பாரு. அருமையான கம்போசிஷன், இசைஞானி இளையராஜாவுடைய கம்போசிஷனு. அந்த பாடலை வந்து இப்ப பாட வச்சு கரெக்டா போட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்கள 6வது ஃபைனலிஸ்டா உள்ள கொண்டு வர்றதுக்கு, 5 6ல உள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியா இருக்குமா அப்படின்னு தெரியல. எல்லா வகையிலையும் ட்ரை பண்றாங்க. ஏன்னா 3ங்கிறத வந்து போட்டு உடைச்சிட்டாங்க, சஸ்பென்ஸா வைக்காம. பொதுவா ப்ரமோலையே நான் இவங்களை சூஸ் பண்ணிட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. 3rd ஃபைனலிஸ்ட ப்ரமோலையே போட்டு உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் வச்சிருக்காங்களா ஸ்கிரீன் பிளேலன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம்.